ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவிஸ் கிச்சன். இது வந்து ஒரு ரேண்டம் vlog தாங்க. தேர்ஸ்டே மார்னிங் என்ன நடந்ததுங்கிறது தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் சீக்கிரமாக எந்திரிச்சாச்சுங்க. ஐ மீன் 5:30க்கு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ்லாம் ஆயாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி நைட்டு வாஷ் பண்ணி வச்ச பாத்திரம்லாம் எடுத்து ஓர்சல் பண்ணியாச்சு. சரி கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு வைக்கலாம், அதாவது புளி தொக்கு மாதிரி, கத்திரிக்காய் புளி தொக்கு மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பூண்டு உளிச்சு வச்சுருந்தேங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் உளிக்கிறது தானே நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால் நைட்டே கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி வச்சாச்சு. க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் சரி அது ரெண்டும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக சாப் பண்ணுங்க. வெங்காயம் உளிக்கிறது ஒரு பெரிய பாடு, அதுக்கு மேலே அதை கட் பண்ணுறது இன்னும் பெரிய பாடுங்க. என்ன பண்ணுறது, டேஸ்ட்டாக சாப்பிட்ணும்னா சில கஷ்டங்களை தாங்கி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டயலாக் எடுத்து உங்கள் முன்னாடி வச்சுட்டு வெங்காயத்தை கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேங்க. வெங்காயத்தை கட் பண்ணுறேன், அது ஒரு பக்கம் ஓடுது, நான் ஒரு பக்கம் கத்தியை வைக்கிறேன், அப்படி இப்படின்னு பல போராட்டங்களுக்கு அப்புறம் வெங்காயத்தை வந்து கட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் நம்மளோட கார்டனில் இருந்து பறிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் சரி கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சாச்சுங்க. கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போடணும் இல்லைங்களா, அதனால் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியிலையும் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் ஒரு நிறைய கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்து தான் செஞ்சேன் நான். அப்புறம் அது வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு பேன் வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அடுப்பில். வச்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் தாங்க நான் ஊற்றிருக்கேன். ஏன்னா அந்த காரக்குழம்பு இந்த தொக்கு இதெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெந்தயம், கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயங்க, வெந்தயத்தை ரொம்ப கருக விட்டுறாதீங்க, வெந்தயம் போட்டுருங்க. அப்புறம் பூண்டு, சின்ன வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பெருங்காய பொடி போடணுங்க. நான் அதை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், பெருங்காய பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயமும் பூண்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்திக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுங்க. சின்ன வெங்காயத்தில் நிறைய அயன் இருக்குங்க. அதனால் அது கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கும்போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய டைம் வந்து நம்ம அந்த பெரிய வெங்காயம் தானே யூஸ் பண்ணுறோம். அதனால் சின்ன வெங்காயம் வந்து ரேட் கம்மியாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீ டைமில் நிறைய உளிச்சு வச்சு சாப்பாட்டில் எல்லாம் சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லது. அதனால் கண்டினியூக்கு வரேன் நான். அந்த கத்திரிக்காய், அந்த உருளைக்கிழங்கு, இது சாரிங்க, வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து நான் கட் பண்ணி போடலங்க, மிக்சியில் ஒரு அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு அதில் போட்டு நல்லா டீப்பாக நல்லா வதக்கிட்டேங்க. கத்திரிக்காய் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அதுலேயே வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். எண்ணெயிலே நல்லா கத்திரிக்காயை வதங்கினோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லெல்லாம் கத்திரிக்காவுக்கு போயிடும். போனதுக்கப்புறம் இப்போவே பாருங்கள், இதுலேயே உப்பு மட்டும் போட்டோம்னாலே சாப்பிட்லாம். நம்ம சாதத்துக்கெலாம், தயிர் சாதத்துக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் கிரேவியாட்ட வைக்கலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் கொஞ்சம் ஊற்றி வச்சேங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி தான். மிளகாப்பொடி 1 ஸ்பூன். ஏன்னா பாப்பாலாம் சாப்பிட்றதுனால இப்போ கொஞ்சம் காரம் ரொம்பவே கம்மி பண்ணியாச்சுங்க நான். இல்லை நானும் அவருக்கும் எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் கொஞ்சம் நல்ல காரம் போடுவோம். இப்போ பாப்பாங்களாம் கொஞ்சம் குழம்பு ஊற்றி சாப்பிட ஆரம்பிக்கிறதுனால நாங்கள் காரம் ரொம்பவே கம்மி பண்ணிட்டோங்க. அது சின்ன குட்டினா ஓடிடுவா காரம்னாலுமே. அதனால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி போட்டாச்சுங்க. நான் வந்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வேணும்ன்ட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றலான்ட்டு தேங்காய், அதில் வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளி கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சோம்பு இது போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேங்க. அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கத்திரிக்காயை மூடி வச்சுருந்தேன். அது நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் தேங்காய், நீங்கள் வந்து தேங்காய் உங்களுக்கு சேர்த்துக்க வேண்டாம்னா அதோடய ஸ்டாப் பண்ணிடுங்க. தேங்காய் ஊற்றாமல் அந்த கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமே நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். நான் கத்திரிக்காய் கொஞ்சம் தேங்காய் ஊற்றி செஞ்சேங்க குழம்பு மாதிரி. மத்தியானம் அவருக்கும் வச்சுட்டு போகணும் வீட்டில், அதனால் அவருக்கும் கொஞ்சம் சேர்த்தி வச்சனால கொஞ்சம் நிறையா வச்சுருந்தேன் நான். காலையிலைக்கும் அதே, மத்தியானத்துக்கும் அதேங்கிறதுனால கொஞ்சம் நிறையா வச்சேன். இதே ஒரு வேளைக்குன்னா அது போதுங்க. அதுக்கப்புறம் அதுதான் கத்திரிக்காய் கிரேவி. நல்ல சூப்பராக இருந்துச்சுங்க கத்திரிக்காய் கிரேவி சாப்பிட்றதுக்கு. பாப்பாங்களுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து என்ன பிளான் பண்ணேன்னா, பீன்ஸும் முட்டையும் போட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். இந்த பீன்ஸும் முட்டையும் போட்டதில் ஃப்ரைட் ரைஸ் ஞாபகம் எனக்கு திடீர்னு வந்துச்சு. சரி ஃப்ரிட்ஜை திறந்தால் சோயா சாஸும் சில்லி சாஸும் இருந்துச்சு. ஆக்சுவலி இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. நான் சரி என்னைக்காவது ஒரு நாள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக வீட்டில் தானே செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஸ்பூன் தாங்க சோயா சாஸ், சில்லி சாஸ், அப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் கொஞ்சம் இருந்துச்சு, அது கெச்சப்பு, இதெல்லாம் போட்டு நல்ல ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சுட்டேங்க.
ப்ராமிஸாக நான் டேஸ்ட்டு கூட பார்க்கல. ஆனால் பாப்பா வந்து ஈவினிங் சூப்பராக இருந்துச்சுப்பான்னு 2 பேருமே சொன்னாங்க. வெறும் பெப்பர் மட்டும்தாங்க போட்டிருந்தேன். அந்த க்ரீன் சில்லி கூட போடல. நல்லா இருந்ததுங்க. செஞ்சு அவங்களுக்கு லஞ்சுக்கு அது வச்சாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸுன்னு சொல்லும் போது தாங்க ஞாபகம் வருது. இந்த ஸ்நாக்ஸு, ஃப்ரூட்ஸு, ஹெல்தி ஃபுட்டுன்னு ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்குற காசுக்கே இன்னொரு செமஸ்டருக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டிடலாம் போலங்க. அந்தளவுக்கு ஹெல்தி ஃபுட்டு, ட்ரை நட்ஸு, இந்த ஆப்பிளு, இதே தாங்க டெய்லியுமே ஸ்கூலில் கொடுத்து விடுங்கன்னா என்ன தான் பண்ணுறது. நம்மளாம் இதெல்லாம் சாப்பிட்டாங்க வளர்ந்தோம். நாங்கள்லாம் சத்துணவு சாப்பாடு சாப்பிட்டு வளர்ந்தேங்க. ஆனால் இவங்க என்னடானா ஃபீஸ் கட்டுறதும் இல்லாமல் ஹெல்தி கொடுத்து விடு, அது கொடுத்து விடு, இது கொடுத்து விடுன்னு மாற்றி சொல்லி முடியலை எப்பாங்கிற மாதிரி ஆகிப்போகுது ஸ்கூல் லைஃபு. அப்புறம் எங்களுக்கு வந்து கத்திரிக்காய் காரக்குழம்போட பீன்ஸ் பொரியல் பாப்பாங்களுக்கு அதில் எடுத்து தான் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு வச்சேன். இது எனக்கு வந்து பேக் பண்ணிட்டேங்க. நான் வந்து ஒயிட் ரைஸு, குழம்பு, இந்த பொரியல் இதாங்க எடுத்துகிட்டு போனேன். இது சின்ன குட்டிக்கு வந்து கொஞ்சம் கருக்கு முறுக்குங்கிற ஆளுங்க. அவள் வந்து நம்மளோட சேர்ந்த ஆள். அதனால் அவள் கொஞ்சம் முறுக்கு கேட்பா. அவளுக்கு மட்டும் 2 ஸ்நாக்ஸு, பாப்பா பெரியவளுக்கு ஒரே ஸ்நாக்ஸ் தாங்க, ஆப்பிள் மட்டும்தான் வச்சு கொடுத்தாச்சு. வச்சு கொடுத்து லஞ்சும் பேக் பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சுங்க. லஞ்சு பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறக்குள்ளே ஏண்டா இந்த காலையில் டைம் வருதுங்கிற மாதிரி ஆயிரும். மதியானம் லஞ்ச் எங்கள் வீட்டில் என்னென்னா ஒயிட் ரைஸு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, பீன்ஸு, தேங்காய் போட்ட கறி. இதாங்க மதியானத்துக்கு லஞ்சு. தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் எப்போயுமே இருக்கும். தயிர் வேணும்னா எடுத்துக்குவார். நான் வந்து தயிர் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலங்க. ஆனால் அவர் வந்து சாப்பிடும்போது தயிர் சேர்த்திப்பார் கம்பல்சரி. அதனால் தயிர் வந்து ஃப்ரிட்ஜில் எப்போயுமே நான் வச்சுருப்பேன். இன்றைக்கி தேர்ஸ்டே லஞ்சு எங்கள் வீட்டில் இதுதாங்க. காலையில் வந்து தக்காளி காரச்சட்னி, தக்காளி பூண்டு மட்டும் போட்டு அரைச்ச காரச்சட்னி, தோசை. தக்காளி ரேட்டு கம்மியானதுலேருந்து நாங்கள் எதை தொட்டாலும் தக்காளி தாங்க. அதனால் தக்காளி மாதம் அப்படிங்கிற மாதிரி இது ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.